அகாடமி. டுடே வந்து நம்ம கன்டினியூவேஷன்ஸ் ஆஃப் த டிஎஸ்பி டாபிக்ல வந்து சாம்பிளிங் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்க்க போறோம். நம்ம சாம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்லேயே பார்த்தோம். ஓகேவா? ஒரு கண்டினியூஸ் சிக்னலை வந்து நம்ம வந்து சிக்னலை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக டிஸ்க்ரீட்டாக வந்து மாற்றுறது வந்து தான் சாம்பிளிங்கோட வேலை. ஓகேவா? ஸோ அதில் வந்து அது எப்படி பண்ணும் அண்ட் அதோட டெரிவேஷன் வச்சு அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் இந்த ஒரு வீடியோவில். ஓகேவா? சாம்பிளிங் தியரம் அப்படின்னா ரெடக்ஷன் ஆஃப் கண்டினியூஸ் டைம் சிக்னல் டு டிஸ்க்ரீட் டைம் சிக்னல். ஓகேவா? கண்டினியூஸாக ஒரு லைக் ஒரு பென் எடுத்துக்கிறேன். இப்படி ஒரு கண்டினியூஸா ஒரு சிக்னல் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு கண்டினியூஸா ஒரு சிக்னல் போகுது. ஸோ அத வந்து என்னவா வந்து ரிடக்ஷன் பண்ணோம்னா, இப்படி ஒரு டிஸ்க்ரீட் சிக்னலா வந்து ரெடக்ஷன் பண்றது தான் இந்த ஒரு சாம்பிளிங் தியரமோட வேலை. ஸோ இந்த ஒரு தியரம்ல என்னென்னலாம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க போறோம் அப்படின்னா, ஒரு தியரம் வந்து ஓவர்லேப் ஆகுதா இல்லையா? ஓவர்லேப் ஆனா அதோட ஈக்குவேஷன் என்ன? அண்ட் அது ஓவர்லேப் எந்த ஒரு கண்டிஷன்ல ஆகும்? ஓவர்லேப் ஆகலன்னா அதோட ஈக்குவேஷன் என்ன? ஓவர்லேப் ஆகாம சிக்னல் வந்து அ ஒரு டைம் லைன் விட்டு இவ்ளோ டைம் லைன் விட்டு இருந்தா அதோடைய கண்டிஷன் என்ன? அது எல்லாமே வந்து இந்த ஒரு வீடியோல பார்த்து தெளிவா வந்து புரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? இதுதான் சாம்பிளிங் தியரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது நம்மளுக்கு. அண்ட் வீடியோக்குள்ள போலாமா? இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளா வந்து ஒரு மெசேஜ் சிக்னல்னு எடுத்துக்கிறோம். அந்த மெசேஜ் சிக்னலுக்கு நேம் வந்து பேண்ட் லிமிட் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அந்த பேண்ட் லிமிட் சிக்னல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிக்னல் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டூ பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். நார்மலா நம்ம சிக்னல வந்து டிரா பண்ணும்போது 0 டூ இன்ஃபினிட்டி இல்லைன்னா 0 டூ மைனஸ் இன்ஃபினிட்டி இந்த மாதிரி ரேஞ்ச்ல தான் நம்மளுடைய சிக்னலை வந்து டிரா பண்ணுவோம். ஆனா இந்த பேண்ட் லிமிட் சிக்னல்ல வந்து லைக் -3 டூ +3 வரைக்கும் என்னோட சிக்னல் இருக்கணும். இல்ல -5 டூ +5 வரைக்கும் இருக்கணும். இந்த மாதிரி மைனஸ் இன்ஃபினிட்டி ரேஞ்ச்லேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி ரேஞ்சுக்குள்ள நம்மளோட சிக்னல் வந்து இருந்துச்சுன்னா, அந்த சிக்னலுக்கு நேம் வந்து பேண்ட் லிமிட் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ என்னுடைய இன்புட்டான என்னுடைய மெசேஜ் சிக்னல் வந்து பேண்ட் லிமிட் சிக்னல்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இது ஒரு கான்செப்ட். இந்த ஒரு பேண்ட் லிமிட்ஸ் டைம் டொமைன் சிக்னல்ல இங்க பார்த்தா டீன்னு ரெப்ரசன்ட் ஆயிருக்கு. டீன்னு ரெப்ரசன்ட் ஆகுச்சு அப்படின்னா அது டைம் டொமைன் சிக்னல். இந்த ஒரு டைம் டொமைன் சிக்னலை நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஃபோரியர் ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னலா வந்து சேஞ்ச் பண்ண போறேன். நம்மளோட சிக்னல் அண்ட் சிஸ்டம் சப்ஜெக்ட்ல வந்து டைம் டொமைன் சிக்னல்ல ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னலா சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற கான்செப்ட் தான் வந்து ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஓகேவா? அதுவே நம்மளோட ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னலை வந்து டைம் டொமைன் சிக்னலா வந்து மாத்துறதுக்கு யூஸ் பண்ற கான்செப்ட் நேம் வந்து இன்வர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு உங்களுக்கு புரிஞ்சுது. நான் ஏன் டைம் டொமைன்லேருந்து ஃப்ரீக்வன்சி டொமைனா மாத்திக்கிறேன் அப்படின்னா, என்னோட சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சிய தான் நம்ம வந்து ப்ரூவே பண்ண போறோம். ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்டு என்னோட டைம் டொமைன் சிக்னல ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னலா வந்து மாத்துறேன். இது வந்து லைக் டயகிராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனா தான் நான் மாத்தியிருக்கேன். ஈக்குவேஷனுக்கு இன்னும் போகல. ஓகேவா? இப்போ ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளா ஒரு இமேஜினேஷனா வந்து ஒரு தியரட்டிக்கல் எக்ஸாம்பிளோட எப்படி ஒரு சாம்பிளர் வந்து வொர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ என்னுடைய மெசேஜ் சிக்னல வந்து சாம்பிளருக்கு குடுத்துர்றேன். ஒரு சாம்பிளர் டூல நம்ம வந்து பில்ட் பண்ணும்போதே, இப்போ என்னோட மெசேஜ் சிக்னல் குடுத்தா அது டிஸ்க்ரீட் டைம் சிக்னலா மாத்தணும் அப்படின்னா, அது எப்படி மாத்தும்? ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் குடுத்தா தானே மாத்தும். அந்த மாரி ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வந்து என்னோட ஸ்பெக்ட்ரம் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் என்னோட டிஸ்க்ரீட் சிக்னல்னு சொல்லிட்டு சாம்பிளருக்கு வந்து தெரிவிக்கிறதுக்காக, ஸோ அதுவுமே நான் வந்து குடுக்குறேன். இது 2மே மல்டிபிள் ஆகி, இங்க பார்த்தீங்கன்னா, என்னோட டிஸ்க்ரீட் சிக்னல் வந்து என்னோட மெசேஜ் சிக்னலோட சேர்ந்து என்னோட டிஸ்க்ரீட் சிக்னலா கன்வெர்ட் ஆகி வந்துருச்சா? இதுதான் நம்மளோட சாம்பிளிங் டைம் டொமைன் சிக்னல். ஓகேவா? ஸோ சாம்பிளிங் டைம் டொமைன் சிக்னல் வந்து என்ன குடுத்தா வரும்? ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் சாம்பிளிங் டைம் டொமைன் சிக்னல் இஸ் ஈக்குவல் டூ மெசேஜ் சிக்னல் நம்மளுடைய இன்புட் இன்டூ நம்ம குடுத்திருக்க ரெஃபரன்ஸ் சிக்னல் ஸ்பெக்ட்ரம் சிக்னல் சி ஆஃப் டீன்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் வச்சு நம்மளோட ஈக்குவேஷன வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து டிரைவ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீக்வன்சியோட
ஈக்குவேஷன் நல்லாவே தெரியும். 2 பை டிவைட் பை டிஎஸ். இந்த இடத்துல டிஎஸ் வந்து சாம்பிளிங் பீரியடாவும், இந்த ஃப்ரீக்வன்சி சிக்னல் வந்து சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சியாவும் தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ, இந்த ஒரு இத வந்து இதான் நம்மளுடைய அவுட்புட் வந்து சிக்னல். இந்த அவுட்புட் சிக்னல் வந்து இந்த சி ஆஃப் டி அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து ஆல்ரெடி கன்டினியூயஸ் டைம் சிக்னல் வந்து சிக்னல் அண்ட் சிஸ்டம் சப்ஜெக்ட்ல வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். ஸோ, அத நான் இங்க இருந்து எடுத்து எழுதிக்கிறேன். இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஆல்ரெடி ஐ டோல்ட் என்னோட டைம் டொமைன் சிக்னல் வந்து ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னலா வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ, அதுக்கு நம்ம ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ட யூஸ் பண்ணணும். ஸோ, இது எல்லாத்துக்குமே வந்து ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்துட்டு இங்க எழுதுறேன். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 டிவைடட் பை 2 பை இன்டூ மைனஸ் இன்ஃபினிட்டி டூ பிளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ இ பவர் ஐ எஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். ஓகேவா? ஸோ, அந்த இடத்துல நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த மாரி ஒரு வேல்யூலாம் இல்ல. ஜஸ்ட் நான் இதோட எல்லா ஒரு கான்ஸ்டன்ட் டெர்முக்கும் வந்து ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்துக்கிறேன். இப்போ எஸ் ஆஃப் டி வந்து எஸ் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். 1 டிவைட் பை 2 பை இன்ட்டு எம் ஆஃப் டி எம் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். கான்ஜுகேட் ஆஃப் சி ஆஃப் டியை நம்ம சி ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். நம்மளுக்கு இதில் சி ஆஃப் எஃப்போட வேல்யூ வந்து சேம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். வி நோ தட் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? இதை எடுத்துட்டு வந்து இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஒரு லைனை வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்த லைன்ல வந்து இங்கேயே இருக்கு பார்த்தீங்களா, எஃப்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த எஃப்எஸ்ஸை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வெளில எடுக்கிறேன். இந்த எஃப்எஸ்ஸை நான் வெளில எடுத்து இங்கே எழுதிட்டு, ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷனை நான் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கணும். இந்த எஃப்எஸ் டிவைடட் பை 2 பை இருக்கு பார்த்தீங்களா, இங்கே பாருங்க நம்மளுக்கோட வேல்யூனா 2 பை டிவைட் பை டிஎஸ் இன் இஸ் ஈக்குவல் டு எஃப்எஸ். ஸோ என்னோட வேல்யூ வேணும் எனக்கு எஃப்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎஸ் இந்த பக்கமும் எஃப்எஸ் கீழேயும் வந்து வந்துருச்சா? ஆனா நம்மளுக்கு தேவையானது என்ன? எஃப்எஸ் டிவைடட் பை 2 பை. இத ரெசிப்ரோக்கல் பண்ணா நம்மளுக்கு அந்த ஒரு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ டிஎஸ் ரெசிப்ரோக்கல் பண்ணா 1 பை டிஎஸ். அதுதான் வந்து நான் இங்க எழுதியிருக்கேன். ஆஸ் யூசுவல் மிச்சம் எல்லாமே வந்து இந்த ஒரு சமேஷன் டேர்ம வெளில எடுத்து ஆஸ் யூசுவல் மிச்சம் எல்லாமே வந்து அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் எடுத்துக்கிட்டது தான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆஃப் டி கான்ஜுகேட் டெல்டா ஆஃப் டி மைனஸ் டி ஒன்னை நான் எப்படி எழுதிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆஃப் இங்க இருக்க வேல்யூவ டி மைனஸ் டி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். சேம் திங் இங்க அப்படியே இருக்கு. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா, எம் ஆஃப் எஃப் மைனஸ் என் எஃப்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகே, அதுதான் நான் இங்க வந்து எழுதியிருக்கேன். சேம் திங் மற்ற எல்லாமே 1 பை டிவைட் பை டிஎஸ் சமேஷன் எல்லாமே வந்து சேம் திங் எழுதிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு எண்ணுக்கு தானே மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். அந்த எண்ணோட வேல்யூவை வந்து லைக் மைனஸ் டேர்ம் டு பிளஸ் டேர்ம் வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே தான் அது என்னோட வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கேன். நான் இங்கே வந்து 1 0 அண்ட் -1 அப்படிங்கிற 3 வேல்யூஸ் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ எண்ணுக்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் டேர்ம் 0 ஆயிடும். ஸோ எம் ஆஃப் எஃப் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இங்க இருக்கா, எண்ணுக்கு வந்து -1 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல -1 போட்டா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆகும். ஸோ எம் ஆஃப் எஃப் பிளஸ் எஃப்எஸ் ஆகுமா? எம்முக்கு வந்து 1 போட்டிங்கன்னா இந்த இடத்துல எஃப் மைனஸ் எஃப்எஸ் தான் வரும். ஸோ இந்த டேர்ம் அந்த மாதிரி இதே மாதிரி போயிட்டே இருக்கும். இங்கேயும் இதே மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னலா சேஞ்ச் பண்ணி நம்மளுடைய இன்புட் சிக்னல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஓகேவா? இந்த சைக்கிள்ல வந்து உங்களுடைய சிக்னல் ஸ்பெக்ட்ரம் வந்து எப்படி எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? உங்களுடைய சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி வந்து உங்களோட மெசேஜ் ஃப்ரீக்வன்சியை எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் இந்த தியரமோட மெயின் கான்செப்ட். அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டயக்ராம்ல வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எஸ் அதாவது சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி வந்து 2 மடங்கு அதிகமா இருக்கு மெசேஜ் ஃப்ரீக்வன்சியோட. அதாவது உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கிரேட்டர் தென் சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சினா, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு சிக்னலுக்கும் நடுவுல கேப் இருக்கும். இந்த மாரி கேப் இருந்ததுன்னா, அந்த இடத்துல நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கணும்னா, ஓகே சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சியோட மெசேஜ் ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமா இருக்கு.
சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி அதிகமா இருந்தா, இந்த மாரி நம்மளுக்கு சிக்னல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணுவீங்க. இது பேர் ஓவர் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டுவாங்க. இதே நம்மளுடைய சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சியும், மெசேஜ் ஃப்ரீக்வன்சியும் வந்து ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான சாம்பிளிங் வந்து கிடைக்கும். பெர்ஃபெக்ட்டான சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்க. பெர்ஃபெக்ட்டா இருக்கா? எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? இதுவே கிரேட்டர் தென்னா இருந்தா எப்படி இருக்கும்னு பார்த்தோம். இது லெஸ்ஸர் தென்னா இருந்தா ஒண்ணு ஓவர்லேப் ஆகிட்டு இருக்கும். அதாவது நான் பேசுறதுக்கும் அடுத்த பேசுற வார்த்தையுமே வந்து மெர்ஜ் ஆகி என்னன்னே புரியாத லெவல்ல இருக்கும். அந்த மாரி சாம்பிளிங்க வந்து அண்டர் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா நம்மளோட தியரம் என்ன? சாம்பிளிங் வந்து எப்படி பெர்ஃபெக்ட்டா எப்படி இருக்கு அப்படிங்கிறது தானே. ஸோ அப்ப இந்த 2 டெர்முமே நம்மளுக்கு பாசிபிலிட்டீஸா இருக்கும். அப்போ நம்மளோட தியரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் எஸ் கிரேட்டர் தென் இஸ் ஈக்குவல் டூ 2எஃப்எம். ஓகேவா? ஸோ இந்த 2மே வந்து நம்மளுக்கு ஓவர்லேப்பும் ஆகாது. நம்மளுக்கு வந்து கரெக்ட்டாவும் இருக்கும். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய தியரம் ஹென்ஸ் ப்ரூவ்ட். தட்ஸ் இட். ஓகே. இப்போ வந்து அலைசிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் சேம் தான் சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சிலேயே இது ஒரு கன்டினியூவேஷன் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களுடைய அண்டர் சாம்பிளிங்கா இருக்கும் இல்லையா? ஸோ அண்டர் சாம்பிளிங் இருக்கும்போது நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன். இது வந்து ஓவர்லேப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓவர்லேப் ஆகும்போது இதான் நம்மளுடைய ஒரிஜினல் சிக்னல். சும்மா டயக்ராமேட்டிக்கா ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஒரிஜினல் சிக்னல் அப்படின்னு சொல்லும்போது, ஆ ஆ இவ்வளோதான். இதுதான் என்னோட ஒரிஜினல் சிக்னல். ஓகேவா? இந்த ஒரு ஒரிஜினல் சிக்னலுக்கு மேல அது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, ஆ அலைஸ் ஆகும். லைக் சம் நாய்ஸ் வந்து இந்த மாரி வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, அலைஸ் ஆகும். ஓகேவா? இந்த மாரி அலைஸ் ஆகறதுக்கு பேரு தான் வந்து ஆ அலைசிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது ரிமூவ் பண்றதுக்கு ஆன்டி அலைசிங் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச்.